ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பைரவ ஸ்தலம் இருக்கு. தேய்பிறை அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்கள்ல, அப்படி இல்லைன்னா ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு உரிய பைரவர் வழிபாடு செய்யும் போது எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள், நீண்ட நாளா தடைப்பட்ட காரியங்கள், வழக்கு விவகாரங்கள் இது எல்லாமே சரியாயிடும். உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கு, சிறுநீரக கோளாறு இருக்கு அப்படின்னா இந்த பைரவர் வழிபாடை இவங்க தொடர்ந்து செய்யும் போது இதெல்லா பிரச்சனைகளும் நீங்கி நன்மைகளை பெற முடியும். எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த பைரவர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞான பைரவரை வழிபாடு செய்யணும். இந்த ஞான பைரவர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பேரூர் பக்கத்துல இருக்கு. அடுத்ததான் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மகா பைரவரை வழிபாடு செய்யணும். இந்த மகாபைரவர் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காரைக்குடி, திருப்பத்தூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெருச்சி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, பெருச்சியூர், அங்க இருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அண்ணாமலை பைரவரை வழிபாடு பண்ணணும். சோ இது திருவண்ணாமலையில இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பிரம்மசிரகண்டீஸ்வரர், திருக்கண்டியூர்ல இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யணும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க சேஸ்திர பால பைரவர், சேத்திர பாலபுரம், கும்பகோணம் டு மயிலாடுதுறை போற வழியில திருவாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு. அடுத்துதான் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வடுக பைரவர், அதாவது வடுகூர், விழுப்புரம் டு பாண்டிச்சேரி, கோழியனூர், கண்டமங்கலம் வழியில